brothers and sisters, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, ஒரு நன்மைன்னா ஒண்ணு இல்ல, ரெட்டிப்பான நன்மை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த உலகத்துல நன்மைனாலே, ஆசீர்வாதம்னா, பிளஸிங்னா பிடிக்காத யாராச்சும் இருப்பாங்களா? எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு நமக்கு என்னது? ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு. தேவன் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க அநேகர் உண்டு. ஆனா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் குறிப்பா 2 பேர் பெற்றிருக்காங்க. அந்த தேவதாசர்கள் 2 பேரை பத்தி நம்ம இப்போ தியானிக்க போறோம். தியானிப்போமா? ஏமாற்றுக்காரனா இருந்த யாக்கோபு தேவ சமூகத்தில் அழுது, தேவ சமூகத்துல விடாப்பிடியாக ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 2 மடங்கு ஆசீர்வதித்தாரு. 2 ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. ஏன்னா அவன் விடாப்பிடியாக ஜெபித்தான். பாத்தீங்களா? சில ஜனங்களை சொல்லுவாங்களா, கொஞ்ச நேரம் ஜெபிச்சோன்னா அவங்களுக்கு சோர்ந்து போவாங்க. அப்படி இல்ல, தேவ சமூகத்துல இருந்துட்டா காலையில 4 மணிக்கு ஜெபிக்க தொடங்கிட்டோம்னா 6 மணிக்கு வரை ஜெபிக்க முடியுமா? அவன் ஜெபித்தான். அப்படி விடாப்பிடியாக ஜெபித்ததுனால அவனை 2 மடங்கு ஏசப்பா ஆசீர்வதித்தாரு. அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பொண்ணு, பொருள், ஆஸ்திகள் குறைவே இல்ல, பெரிய செல்வ சீமானமாயிட்டான். ஹல்லேலூயா. 2வது அவனுக்கு பிள்ளைகள், மனைவி எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர் கொடுக்காததுன்னு ஒண்ணுமே இல்ல. அப்ப எவ்வளவு சந்தோஷம்! ஒரு ஏமாற்றுக்காரன் திருந்தி தேவ சமூகத்தை கண்ணீர் விட்டு அழுது ஒப்புரவாகி அவங்க விடாப்படியாக ஜெபித்ததன் மூலம் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீங்களும் விடாப்படியாக ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதமே இல்ல. தேவ பிள்ளைகளே, அந்த பைபிள் வாசிச்சீங்கன்னா யோபு புஸ்தகத்துல யோபு உத்தமம், சன்மார்க்கனும், நீதிமான், எந்த தவறு செய்யாதவன். ஹல்லேலூயா. அப்படி பேர்பட்டவனுக்கு சாத்தானுக்கு சோதனை பாருங்க. சோதனை வந்து ஜீவனை மட்டும், உயிரை மட்டும் எடுக்கல, மீதி சரீரம் முழுவதும் அவ்வளவு கொடூரமான வியாதி. ஹல்லேலூயா. சோதனையினால தேவ பிள்ளைல அந்த சோதனையிலும் ஏசப்பாவை மறுதளிக்கவே இல்லை. பிள்ளைகளை இழந்தான், ஆஸ்திகளை இழந்தான், தன்னுடைய சொந்த மனைவி கூட. இவ்வளவு உண்மையா தேவனுக்கு இருந்தீங்களே, ஆனாலும் தேவன் இவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கி விட்டுறாரு. அவரை மறுதலின்னு சொன்னாரு. கூட நண்பர்கள் அவங்க வந்து கேவலப்படுத்தினாங்க. நீ ஏதோ தப்பு செஞ்சனாலதான் தேவ சமூகத்தை உனக்கு இந்த ஆபத்து வந்திருக்கு, இந்த பாவம் வந்திருக்கு, இந்த வியாதி வந்திருக்கு சொல்லி அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்தாங்க. அதெல்லாம் யோபு பக்தன் ஒன்றுமே அதை யோசி மைண்டுக்குள்ளே கொண்டு வைக்க இல்லை. பிள்ளைகளே, ஒரு வார்த்தை கூட தேவனை தூசிக்கவே இல்லை. இவ்வளவு பாடுகள் மத்தியிலும், நெருக்கடியின் மத்தியிலும், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலும் யோபு விடாப்பிடியாக தேவ சமூகத்தையே பற்றி கொண்டான். அது நிமித்தம் என்ன நடந்தது? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி? முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்கு. யாக்கோபை போல, யோபுவை போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? விடாப்பிடியா தேவ சமூகத்தை பிடித்து கொண்டாங்க. அதே போல நீங்களும் பிடித்துக் கொள்ளும் போது தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? அவங்கள போல விடாப்பிடியா ஜெபிக்கணும். இப்ப தேவ சமூகத்துல நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த தகப்பனே, எங்கள் பரலோக ராஜாவே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரேசப்பா. எங்கள் தாயும் தகப்பனுமானவரே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, யோபையாவை போல, யாக்கோவை போல 2 மடங்கு ஆண்டவரை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவுகளை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதம் உண்டாக ஆண்டவரே, அவங்க நல்ல விடாப்பிடியாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் மாற உதவி செய்வீராக தகப்பனே. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்கு, இவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையா இருக்கிற ஜெப ஆவி, ஆண்டவரே, ஜெபிக்க கூடாதபடி தொந்தரவு செய்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுற ராஜா. நல்லா ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் இரக்கம் செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.